சென்னை அடுத்த தாம்பரத்தில் சவாரி ஏற்றுவதில் ஏற்பட்ட பிரச்சனையில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகள் போலீசாரிடம் சரணடைந்திருக்கின்றனர். விசாரணையில் குற்றவாளிகள் அளித்த பகீர் வாக்குமூலம் என்ன? சென்னை தாம்பரத்தை அடுத்த குரோம்பேட்டை துர்கா நகர் மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் வினோத் என்கின்ற ஆத்தா வினோத். இவர் தாம்பரம் குரோம்பேட்டை பகுதியில் ஷேர் ஆட்டோ ஓட்டி வந்துள்ளார். இந்நிலையில் திங்களன்று இரவு குரோம்பேட்டை நாகல்கேணி மதுபான கடையில் வினோத் மது அருந்திவிட்டு தனது ஆட்டோவில் உட்கார்ந்திருந்தார். அப்போது 2 ஆட்டோக்களில் வந்த மர்ம நபர்கள் சிலர் வினோத்தை தங்களது ஆட்டோவில் வலுக்கட்டாயமாக ஏற்றி கடத்திச் சென்றுள்ளனர். அவரை முடிச்சூர் சாலை விஜிஎன் காலனி பகுதியில் உள்ள காலி நிலத்திற்கு கொண்டு சென்று சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளனர். அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் இதை பார்த்து போலீசுக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். சம்பவ இடத்திற்கு தாம்பரம் போலீசார் வருவதற்குள் வினோத்தை கொலை செய்துவிட்டு அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டது. போலீசார் வினோத்தின் உடலை மீட்டு தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தினர். கொலை செய்யப்பட்ட வினோத் மீது குரோம்பேட்டை காவல் நிலையத்தில் அடிதடி பிரச்சனைகள் என 5 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. போலீசார் நடத்திய விசாரணையில் கொலைக்கான காரணம் தெரிய வந்தது. கடந்த 4 மாதங்களாக ஷேர் ஆட்டோ ஓட்டி வந்த வினோத்திற்கும் அப்பகுதியில் ஏற்கனவே ஆட்டோ ஓட்டி வந்த சிலருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. யார் முதலில் சவாரி ஏற்றுவது என்பதில் தொடங்கிய இந்த வாய் தகராறு கைகலப்பு வரை சென்றுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு சவாரி ஏற்றுவதில் ஏற்பட்ட போட்டியில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மோதி உள்ளனர். இதில் ஏற்பட்ட முன் விரோதத்தில் இந்த கொலை அரங்கேறி இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை முன்னெடுத்தனர். கொலையாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் தாம்பரம் காவல் நிலையத்தை நோக்கி திடீரென ஆட்டோ ஒன்று வேகமாக வந்துள்ளது. அதில் இறங்கிய 5 பேர் தாங்கள்தான் வினோத்தை கொலை செய்தோம் என கூறி போலீசாரிடம் சரணடைந்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சரணடைந்தவர்கள் ராஜேஷ் என்கிற லட்டு, பிரேம் என்கின்ற கொக்கி குமார், ஜபஸ்டின், மணிகண்டன், குணசேகரன் என்பது தெரிய வந்தது. அவர்கள் வந்த ஆட்டோவை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் திட்டம் போட்டு அரங்கேற்றப்பட்ட கொலையின் பகீர் பின்னணி தெரிய வந்தது. ஆட்டோவில் ஆட்களை ஏற்றுவது தொடர்பாக ராஜேஷ் என்பவருக்கும் உயிரிழந்த வினோத்திற்கும் இடையே கடந்த சில நாட்களாகவே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு வந்துள்ளது. இதில் ஆத்திரம் தலைக்கேறிய வினோத் ராஜேஷை ஆட்களை வைத்து கொலை செய்து விடுவேன் என மிரட்டியிருக்கிறார். அதற்கு முன்பு நாம் வினோத்தை கொலை செய்துவிட வேண்டும் என திட்டம் போட்ட ராஜேஷ் கூட்டாளிகளுடன் சேர்ந்து கொலை சம்பவத்தை அரங்கேற்றியது விசாரணையில் தெரிய வந்தது. இந்த கொலைக்கு வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.